வண்டியின் கீழே வந்து முழங்கால அவருடைய கழுத்தில் வச்சு அழுத்தத்தின் காரணமாக இறந்து போயிடுறாரு. இப்போ சாத்தான் குழுவினுடைய ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கு தீர்ப்பு வந்துருச்சா? வரல, இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. இந்த முதலமைச்சர் வந்து இந்த உள்துறையை தங்கள் கையிலே வைத்திருப்பது அது ஒரு ஃபோபியா, ஒரு வியாதி. தான் வகிக்கிற அந்த துறைக்கு வந்து ஒரு சின்ன அவப்பேர் ஏற்படுதுன்னு நினைச்சிட்டு இதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த மீட்கப்பட்டதை முழுமையா கொடுத்துருக்காங்களா அந்த காவல்துறை? நீங்க ரெக்கார்டு யாரை வேணாலும் கேளுங்க. அப்ப யாரோ ஒரு திமுகவினுடைய பிரமுகரை இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு நகையை காணோம், கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையால் திருப்புவனம் அஜித்குமார் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டுள்ளார். இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது? திருப்புவனம் அஜித்குமார் வழக்கு என்ன ஆகின்றது? இது பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயரான் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், 2020 சாத்தான்குளம் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கு கூட ஒரு கூடுதலான கடை நேரம் வந்து திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் அவங்க லாக்அப் டெத் பண்ணாங்க. அது வந்து கோவிட் டைம் கூட. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 சவரன் நகை, வெறும் 10 சவரனுக்காக கூட்டிட்டு போய் அவசரமாக விசாரித்து அவரை வந்து சித்திரவதை செய்து படுகொலை பண்ணியிருக்காங்க. ஒரு எளியோர்கள் மேலே தான் இவ்வளோ மிகப்பெரிய சட்டம் வந்து பாயுது. இது வந்து காவல்துறை வந்து இவ்வளோ அவசரமாக ஏன் விசாரிக்கணும்? டக்குன்னு எதுவும் நகையை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட மீட்டு கொடுக்கணும்னு ஒரு மோட்டிவில் பண்ணாங்களா? எதுக்காக இது இவ்வளோ வேகமாக நடத்தினதுக்கான காரணம் என்ன? இது மாதிரி ஒரு வழக்கை, இது மாதிரி நிறைய நகை பறி போனது, கொள்ளையடிக்கப்பட்டது, செயின் ஸ்னாப்பிங்கு நிறைய நடக்குது. இதுக்கெல்லாம் இவ்வளவு துரிதமான விஷயத்தை காட்டியிருந்தால் ரொம்ப பெரிய ஒரு நம்ம பாராட்டலாம். ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளே இன்றைக்கி நீதிபதி 3 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருக்க நீதிபதி வந்து இதை தான் கேட்குறாரு. 2 மணி நேரத்தில் இந்த கேஸை இவ்வளவு விரைவாக நீங்கள் நடத்தியிருக்கீங்களே. இதுக்கு முன்னால் சென்னையில் கூட இந்த மாதிரி வந்து ஒரு நெட்வொர்க் பண்ணி ஃப்ளைட்டில் ஏற மாதிரி இங்கே கொள்ளையடிச்சுட்டு அப்படி அப்படியே கை மாற்றி உடனே ஒரு விமானத்தில் ஏறி அவங்க பறக்க இருந்ததை சென்னை காவல்துறை ரொம்ப திறமையாக தடுத்து நிறுத்துச்சு. இதில் நம்ம பாராட்ட தான் செய்கிறோம். அதே மாதிரி சமீபத்தில் ஒரு ஆள் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபியே மாற்றார், ஜெயராம் மாற்றார். இந்த விஷயத்தில் கோர்ட்டு கொடுக்கப்படுகிற அந்த தமிழ்நாடு அரசை பரிந்துரைக்குது. இல்லை, இவர் இதில் ஈடுபட்டிருக்காருன்னு நம்ம வந்து அவருடைய சீருடையிலே அவர் கைது செய்யப்படுறார். இப்போ இதெல்லாமே வந்து ஒரு காவல்துறைக்கு ஒரு கிரெடிட்டான ஒரு விஷயம் தான், பாராட்டக்கூடிய விஷயம்தான். சாத்தான்குளம் கொலை வழக்கு, அது வந்து கொலை வழக்கு தான். ஏறக்குறைய அதற்கு ஒரு மாதங்களுக்கு முன்னால் தான் இதே லாக்டவுன் டைம் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்டுன்னு சொல்லி ஒரு கருப்பினர் அவருக்கு ஒரு கள்ள நோட்டு வச்சுருந்தார். இதை குறித்து விசாரிக்கிறேன்னு சொல்லி ஒரு கோஆப்ரேட் பண்ணலன்னு அவரை ஒரு வண்டியின் கீழே வந்து முழங்கால அவருடைய கழுத்தில் வச்சு அழுத்தத்தின் காரணமாக இறந்து போயிடுறாரு. அப்படி அவர் இறந்து போகிறதுன்னு உடனேமே தீர்ப்பு வருது. 1 வருடம் அவர் சிறையில் இருக்கிறாரு. அப்படி சிறையில் இருக்கிறதுக்கு பிறகு 22.5 ஆண்டுகள் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுகிறது. அது மறுபடியும் அங்கே வந்து அவர் அதை தவற தெரிஞ்சோன்னா அது தண்டனை கொடுக்கப்படுகிறது. சரி, இப்போ உங்களுக்கு நினைவு இருக்குல்ல, இப்போ சாத்தான் குழுவினுடைய ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கு தீர்ப்பு வந்துருச்சா? வரல, இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. 9 காவலர்கள் அதுலேயும் குற்றம் சாட்டப்பட்டார்கள். அதில் ஒருத்தர் சிறையிலேயே மரணம் அடைந்துட்டார். இந்த 9 பேரும் தங்களுடைய வழக்கை தனித்தனியாக நடத்துகிறாங்க. தனித்தனியாக நடத்தி ஒரு நேர நீட்டிப்பு எடுக்கிறாங்க. அதை ஜட்ஜே சொல்கிறார், நீங்கள் வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணி செய்யுங்கன்னு. அந்த வழக்குலேயும் அங்கே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கல. நீதிபதி திரு பாரதிதாசன் சொல்லி அப்போ போய் அவர் வந்து அந்த வழக்கு விசாரணை செய்கிறாரு. அங்கே இருக்கிற காவலர்கள் அவரை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க. அதை போய் அவர் மறுபடியும் உயர்நீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, என்னையே இப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே நடந்தது எல்லாமே மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது, இந்த வழக்குமே அப்படி தான், இன்றைக்கி திருபுவனம் வழக்கும் அப்படி தான். அங்கே வந்து மூடி மறைக்க முயற்சி செய்யும்போது ஒரு பெண் காவலர், அந்த பெண் காவலர் ரொம்ப உறுதியாக இருந்து, இல்லை அவங்க வந்தாங்க, அவர்களை அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அது மாறினதுனால அந்த வழக்கு நின்றுச்சு. ஆனால் இன்னும் நியாயம் கிடைக்கல. அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்போ அப்படி தான். இது வந்து ஒரு 10 சவரன் தானே அப்படின்னு எடுத்துட்டா, இன்றைக்கி ஒரு சவரன் 75 ரூபா கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சத்துக்கு உரிய ஒரு தொகையை வந்து அவங்க முயற்சி செய்கிறாங்க. அந்த ஏதோ மருத்துவ பரிசோதனைக்கு போகிறதுக்கு முன்னால், அந்த ஸ்கேனுக்கு முன்னால் அந்த நகையை அவங்க கழட்டி அவர்களுடைய காரில் வைத்திருந்ததாகவும்
இவர் ஓட்டில் இன்னொருத்தர் எடுத்து வச்சாரு அப்படின்னு அவர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டாலும் ஒரே ஒரு வேளை இந்த ஒரு அபிலாஷியில் முதல் அவர் இதுக்கு முன்னால் பெரிய குற்றம் இதெல்லாம் 29 வயது வழக்கு எதுவும் இல்லை, ஏதோ ஒரு வகையில் அவர் எடுத்தது மறைச்சி வைத்திருந்ததாகவும் கூட எஃப்ஐஆர் போடாமல் நீங்கள் 2 நாள் இவ்வளவு கடுமையாக நடந்துக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ 26 லாக்அப் டெத் நடந்திருக்குது. இந்த ஆட்சி மாறி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்ட பொழுது கூட அந்த ஒரு வாகனத்தில் ஒருத்தர் வேகமாக வர்றாரு, அதை நிறுத்த ஒருத்தர் முயற்சி பண்ணுறாரு. அவர் பார்த்தோன்னே பயப்படுறாங்க காவலர்கள். எதுக்கோ ஒரு சின்ன குற்றம், அவர் ஹெல்மெட் இல்லாமல் இருக்கலாம், லைசன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அவர் கையில் வச்சுருந்த ஒரு தடியை வந்து வேகமாக விசிறினோடனே அவர் டயருக்குள்ளே மாட்டி ஒருவர் வந்து கீழே விழுந்து மரணம் அடைகிறார் சேலத்துக்கு அருகாமையில். இது லாக்அப் மரண மாதிரி தான். இது கிட்டத்தட்ட வந்து இப்போ காவல் வந்து அவன் நம்பரை நோட் பண்ணி பனிஷ் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஃபைனுக்கு பயந்து அவன் போகிறான் அப்படின்னும் போது அவன் வந்து கீழே விழுந்து இறந்துட்டான். இதுக்கப்புறம் லாக்அப் டெத் நடந்தது. அப்போது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி வந்து இது நடக்கிறது திமுக ஆட்சி தெரியுமில்ல, இது மாதிரிலாம் நடந்துக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்புன்னு சொல்ல முதலமைச்சர் சொன்னார். முதலமைச்சர் வந்து இதில் அதை குறி வைக்கப்படுவது எந்த நடந்தாலும் அவர் தான் பொறுப்புனாலும் இந்த முதலமைச்சர் வந்து இந்த உள்துறையே தங்கள் கையிலே வைத்திருப்பது அது ஒரு சிஎன் அண்ணாதுரையிலிருந்து தொடங்கிய ஒரு ஃபோபியா, ஒரு வியாதி. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க வந்து அவங்க போகிற இடத்துல இன்னொருத்தர் இப்போ சிஎம் வராருன்னா இன்னொருத்தர்கிட்ட ஹோம் மினிஸ்டர் இருந்தால் அவங்க மதிக்காமல் போயிடுவாங்களா? நீங்கள் தென் தமிழகத்தில் எடுத்து பாருங்கள். ஐ திங்க் கேரளாவை தவிர அங்கே கூட முன்னால் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த முறை தான் வச்சு பினராயி விஜயன் வச்சுருக்கிறார். நீங்கள் பெரும்பாலும் அந்த ஹோம் மினிஸ்டர் பிரித்து கொடுத்துருப்பாங்க, வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இப்போ வேற ஒருத்தர் கொடுத்துருப்பதுனால முதலமைச்சர் கையிலே இருந்ததுனால சில வழக்குகளில் வந்து என்கவுண்டர் பண்ணி ரொம்ப விரைவாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், எல்லாம் சரி. ஆனால் இது மாதிரி இருக்கும்போது துறைக்கு வந்து தான் வகிக்கிற அந்த துறைக்கு வந்து ஒரு சின்ன ஊர் நேருது அப்படின்னு அவர் நினச்சிட்டு ஒரு அவப்பேர் ஏற்படுதுன்னு நினச்சிட்டு இதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது வந்து அவர் எடப்பாடியாக இருக்கட்டும், அவர் செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவர் வந்து அவர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாருமே தாங்கள் வகிக்கிற அந்த துறைக்கு வந்து அவப்பேர் வந்துடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விடுக்கப்பட்ட ஒரு சவாலாக நினைக்கிறாங்க. கீழே விழுந்து பிறண்டு இறந்துட்டாருன்னு தான் சாத்தான் குழு வழக்குக்கு திரு எடப்பாடி சொன்னார். இப்போ இவர் சிஎம் இப்போ இருக்கிற ஒரு ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாரு, ரொம்ப சாதாரணமாக கடந்து போக முயற்சிக்கிறார். அந்த பதில்களை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் திரு சண்முகம் அவர்கள் வந்து ரொம்ப வருத்தமாக அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது, ஒரு பதிலை ஏற்றுக்கவே முடியாதுன்னு ரொம்ப கடுமையாக மறுத்திருக்கிறார். இப்படி தான் அவங்க வந்து அதனால் இப்போ 3 மணிக்கு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் மிக கடுமையாக இதை விமர்சனம் செய்திருக்காங்க. யாரும் 4 இடங்கள்ல வந்து தாக்கப்பட்டிருக்காரு. உடல் முழுவதும் அவருக்கு மீது இடப்பட்டு அவரை வந்து துன்புறுத்தி ஏற்படுத்தியிருக்காங்க. இது என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனால் இதுக்கு வந்து அவர் இதை கேட்கிற போது அவங்க சொல்லக்கூடிய தரப்பு இதை வகிக்கிற அவர் யார், நம்ம இன்னார் அப்படின்றது வந்து நம்ம அபிமானத்திற்குரியவர், அபிமானத்திற்கு இல்லாதவர் அப்படியெல்லாம் இல்லை. அவங்க சொல்ற ரொம்ப சாதாரண, நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தோமா இல்லையா, வேறு மீடியாவுக்கு வரதுனால தானே நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இல்லைன்னா அந்த வழக்கு வந்து சாதாரணமாக நீர்த்து போயிருக்கும். இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க என்னென்னா, சார் இவ்வளவு துரிதமாக அப்போ ஏதோ ஒருத்தர் இப்போ அதை வந்து நீதிபதி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க, யார் உங்களுக்கு இதுக்கு பின்னால் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறாங்க? இன்னொன்று தெரியுமா, அவங்களுடைய 6 பேர் அந்த குடும்பம் குற்றச்சாட்டப்பட்டது, 5 பேர் அதில் தாக்குனதாக வழக்கு உறுதி செய்யப்பட்டதுனால அவர்கள் சேர்ந்த குடும்பத்தை 6 பேருடைய குடும்பம் அந்த காவல் நிலையத்தின் திரும்பவும் அந்த காவல் நிலையத்திற்கு முன்னால் அமர்ந்த அந்த போலீஸ்காரர்கள் குடும்பம் வந்து மறியல் பண்ணுறாங்க, நீதி வேண்டுன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நீதின்னு நமக்கு தெரியல. அவங்க என்ன இப்போ அவங்க மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு ஏவல் செய்யப்பட்டவர்கள் தான், நாங்கள் வந்து அவர் டே நைட்டு அவங்கெல்லாம் டியூட்டி பார்த்தவங்க, ஆர்டர் போட்டவங்க யார், ஆர்டர் போட்டவங்க அந்த மாதிரி. இப்போ இவங்களே அந்த குடும்பமே கத்துறது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ அப்படி நீங்கள் திணிக்கப்பட்டாலுமே ஒரு வழக்கு ஏன் அந்த அங்கே வந்து சாத்தான்குளத்தினுடைய காவலத்தில் வந்து பெண்மணி வந்து உடன்படலை, அவங்களால முதல்ல அவங்க வந்து இது வழக்காக மாறும்போது மனம் குமுறி இருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு வந்து அவர்களே வந்து சாட்சியாக மாறி இருக்கிறாங்க. அது மாதிரி தான் இங்கே ஏன் இந்த காவலர்களை 5 பேரில் ஒருத்தர் நான் மாட்டேன்னு இருக்கிறாரு, ஏன் 5 பேரும் மாட்டேன்னு சொல்லலாம்ல? நீங்கள் வழக்கை வந்து இப்படி தான் உங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறதா? இது வந்து எந்த அரசுன்றது நமக்கு பிரச்சனை இல்லை, காவல்துறைன்றது ஒரு தனி எந்திரம், அந்த எந்திரத்துக்கு இப்படி தான் பயிற்றுவிக்கப்படுகிறதா? நீங்கள் வந்து திறமையாக செயல்படும் பொழுது நாங்கள் உங்களை பாராட்டுறோம், உங்களை நம்பி தான் வரோம். இப்போது திருவிழாக்கள் மாதிரியான பெரும் கூட்டங்கள் கூடுகிறது. உதாரணத்துக்கு ஒரு திருவண்ணாமலையில் ஒரு கிரிவலம் நடைபெறுகிறது, மாந்தோர் நடைபெறுகிறது, அங்கே திருட்டு நடைபெறுகிறது. ஒரு சடார்னு அந்த கும்பலுக்குள்ளே யார் எடுத்துகிட்டு போகிறதுன்னு இல்லாமல் எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து பெரிய அளவில் அவங்களுடைய செயின் பறிக்கப்பட்டது. அவங்க ஒரு உதாரணத்துக்கு 10 பவுன் 8 பவுன் அப்படின்னு பறிக்கப்பட்டால் ஒரு நாளும் அவங்களுக்கு பறிக்கப்பட்ட அந்த நகை திருப்பி வந்ததே கிடையாது. 2 பவுன் கொடுப்பாங்க, 4 பவுன் கொடுப்பாங்க, அதிகபட்சம் 5 பவுன் கொடுக்க மாட்டாங்க.
இப்போ இந்த காவல்துறை ஒரு 10 பவுன் காணும்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவங்களே நகை எடுத்துட்டு போயிட்டு அப்படி கிடையாது. நீங்கள் வந்து காவல்துறை என்னைக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை போய் வாலண்டியா அவங்க குற்றம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல. ஆனால் ஒருத்தர் குற்றவாளி சிக்கிட்டான், ஒரு வீடு வந்து ஒரு கொள்ளையடிக்கப்படுகிறது, சிசிடிவி இருக்கிறது, கொள்ளையர்களை 99% பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அந்த மீட்கப்பட்டதை முழுமையாக கொடுத்துருக்குறாங்களா அந்த காவல்துறை? நீங்கள் ரெக்கார்டு யாரை வேணாலும் கேளுங்க. 10 பவுன் கொள்ளையடிக்கப்பட்டது அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு 10 பவுன் வந்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு வீட்டில் சில சவரன்கள் இருந்து தொகைகள் இருந்து கொள்ளையடிக்கப்பட்டு அதை எல்லாத்தையும் பரப்பி எல்லாம் காட்டுவாங்க. வாகனங்கள் காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் ஆத்தென்டிகேட்டாக சொல்லுங்கள், அவங்க ஒரு ஆல்டர்னேட் வெஹிக்கிள் கொடுப்பாங்க. இது முன்னாடியா எடுத்துக்கங்களேன், எடுத்துக்கோங்க. அது அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக, நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. இன்னும் 2 மணி நேரத்தில் இவங்களுக்கு கேஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஷர் எங்கேருந்து வந்துச்சு? அது வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது காவல்துறை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேளை ஒரு உயர் அதிகாரியை தெரிஞ்சிருக்கலாம், அல்லது ஒரு அரசியல்வாதியை தெரிஞ்சிருக்கலாம், மந்திரியை தெரிஞ்சிருக்கலாம். அவங்க இப்படி சொல்லுவதன் வழியாக இவர்களுக்கு மட்டும்தான் அந்த பையன் ஒரு அப்பாவியான ஒரு பையன். இது மாதிரி ஞானசேகரனுக்கு நடந்துச்சா? அண்ணா பல்கலைக்கழகத்தினுள்ள கேம்பஸில் சிக்கினவுடனே அவர் வந்து சந்தேகத்தின் பேரில் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து அப்படி நடந்துச்சா? அவர் அடுத்து ஒரு மந்திரி நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு போய் அவர் 10 ஒரு அன்னதான விழாவில் இருக்காருன்னு போய் காவல்துறையினால் அவங்களால கைது செய்ய முடியல, காத்திருக்கிறாங்க. எதையோ சொல்லி அவர் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறம் மீடியாவில் ரொம்ப அறுதிட்டப்படுவோம். அந்த பெண் உறுதியாக இருந்தனால, இந்த பெண் இவன் தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டப்பட்டதுனால வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து கட்டு போடுறாங்க, இது போடுறாங்க. இன்னைக்கு தண்டனை வந்துருச்சு. இது விரைவாக அதிகாரம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதி, இல்லாதவங்களுக்கு ஒரு நீதி அப்படி நிச்சயமா அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்க இன்னுமே ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்குக்கு தீர்ப்பு வரல. ஏன்னா காவல்துறையின் மீது நேரடியாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு அரசாங்கத்து மேலேயே இருக்கிற குற்றச்சாட்டுங்கிறது அரசு எந்திரத்தின் மீது சுமத்தப்படுகிறது. இங்க ஞானசேகரன் யாரோ ஒருத்தர் அரசியல்வாதி சார்ந்து இருக்கிறாப்லையோ ஏதோ அப்போ அவருக்கு வந்து உடனடியாக தீர்ப்பு கிடைக்குது. இங்கே ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இதுதான் இப்போ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இன்னைக்கு இதே மாதிரி இந்த காவல்துறையினுடைய அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸு, இது ஃபோன் கால்ஸ், இதெல்லாம் பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் வச்சிருக்கிறவர் போய் கோர்ட்டில் தானே கொடுக்கணும். அவரே ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே. இப்போ இதுக்கு ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க. இவர் வெளியில பேசி ஆதார் இருக்கு நீங்களே கொடுங்க அப்படின்ட்டு கேஸ் போடுறாங்க. பொதுநல வழக்கு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன் நாங்கள் இவங்க மாதிரிலாம் விசாரிச்சுட்டு தான் ஜனம் 100 பேர் விசாரிக்கணும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் ரூலிங் பார்ட்டில் அல்லது ஒரு செலிபிரிட்டியாக போய் அவங்க வந்து ஒரு டிஃபமேஷன் கேஸ் போட்டால் உடனே எடுத்துப்பாங்க. இது என்னன்னு நமக்கு தெரியல. அவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு திமுக பிரமுகர்கள் நிறைய பேர் போய் காம்ப்ரமைஸ் பேசினதாக 50 லட்சம் தர்றோம், அரசாங்க பணி தர்றோம் அவர் தம்பி நவீனுக்கு, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இது எப்படி நீங்கள் இல்லை அது அப்படின்னா இப்படி ஒரு தகவல்கள் உலா வருது, அது குறிப்பாக ஜெயா டிவியில் உலா வருது. அப்படி வருகிற பட்சத்தில், உண்மையாக இருக்கிற பட்சத்தில்னா அப்போ யாரோ ஒரு திமுகவினுடைய பிரமுகரை இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு நகையை காணோம், கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க. உடனே இவங்க போய் அந்த ஹை ப்ரெஷரில் இவங்க ஒரு ஸ்பெஷல் டீம் போய் தூக்கிட்டு போய் அவர் அடிச்சிருக்காங்க. இவர் தான் வாய்ப்பே கிடையாது, வேற வழியே வந்து மிகப்பெரிய அரசியல். அப்போ அந்த பின்புலத்தில் அதனால வந்து ஐயோ நம்ம பேர் வெளியே வந்துடக்கூடாது, அவங்க வாயை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இருக்கும். வேற இதுக்கு நம்ம எவ்வளோ சிந்திச்சாலும் இதுக்கான விடை இதுவாக தான் இருக்க முடியும். சார், முதல்வர் மு க ஸ்டாலின் பதவியேற்றதுக்கு பிறகு 26 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. பல இது வெளிவராமல் போயிருக்கு. இந்த மாதிரி இந்த லாக்அப் டெத்துகள் இதே மாதிரி தொடருமா? இதுக்கான முடிவு தான் என்ன? 2026 தேர்தலில் வந்து இது டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக மாறினேன். நிச்சயமாக இது வந்து ஆளும் திமுக அரசுக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் தான். இது ரொம்ப மானக்கேடான விஷயம்தான். இது வந்து இவர்கள் எப்படி தூத்துக்குடி துப்பாக்கி விஷயங்களில் அன்னைக்கு முதலமைச்சர் அந்த திரு எடப்பாடி பழனிசாமி டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தாங்க. பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வழக்கில் எப்பயுமே அந்த பகுதியை சேர்ந்த ஏதேனும் ஒரு கட்சி பிரமுகர் பேர் தான் அடிபடும், எல்லாருமே அவர் தான் பேர். அது மாதிரி இப்போவும் சிவகங்கை சேர்ந்த நிச்சயமாக யாரோ ஒருத்தருடைய பிரமுகர்கள் அல்லது முன்னாள் மந்திரிகள் யாராவது ஒரு பேர் நிச்சயமாக வெளியே வரும் பாருங்க. அப்போது அந்த அவங்களையும் காக்க வேண்டிய நிலை வரும் பொழுது எதிர்கட்சிகள் அதிகமாக பேசும். இன்னைக்கு வந்து ஏனோ தெரியல, அதிமுக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அவங்க பேசியிருக்காங்க, ஜெய்பீம் படம் பார்த்தீங்க, அப்படி கதர்னீங்களே, அங்கே போனீங்க இங்கே போனீங்க, இப்போ ஏன் நீங்கள் போகல அப்படின்னு. ஆனால் அதை விட அதிகப்படியான கேள்விகளை வந்து பிஜேபி கேட்குறாங்க. திரு அச்சிராஜா வந்து நீங்கள் அது வந்து சிறுபான்மையினால போய் பார்த்தீங்க, இப்போ நீங்கள் இந்துவாக இருக்கிறதுனால போய் பார்க்கலையா அப்படின்னு அவர் கேட்குறா. அடித்துக்கொண்டவங்களும் இந்துக்கலாம் இல்லை அந்த மாதிரி திரு அச்சிராஜா அவர்கள் அவர் சொல்கிறார். அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை, அப்படியெல்லாம் நாம் வந்து பார்க்க வேண்டியதில்லை. ஒரு மனித உயிர் போயிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இவர் இதை சேர்ந்தவரா அதை சேர்ந்தவரா அப்படியெல்லாம் வந்து எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த
இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற பொழுது நிச்சயமாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள், அதான் நான் சொன்னேன், இப்போ அமெரிக்கா மாதிரியான தேசத்தில் நிறைய டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை எல்லாம் பற்றி நமக்கு நிகராக பேசப்படுதில்ல. இந்த ஜெயராஜ் அண்ட் ஃபிளிக்ஸ் நடந்த சம்பவத்திற்கு சில மாதங்களுக்கு முன்னால் நடந்ததுக்கு உடனே 1-2 வருடங்களில் தீர்ப்பு கிடைக்குது, 5 வருடங்களாயும் இங்கே தீர்ப்பு கிடைக்கல. இதே நிலை தான் இங்கேயும் நடக்கும். உடனடியாக கொலை வழக்கு பதிவு பண்ணது, பணி நீக்கம் சொன்னாலும் நிறைய எல்லாம் வெளியில் வந்ததுனால தான். அடித்த வீடியோ கூட வெளியில் வந்துருச்சு. ஒருத்தர் வந்து சதீஷலன் ஒருத்தர் வந்து அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அவருடைய அந்த கழிவறையிலேருந்து அவர் எடுத்திருக்கிறாரு. அது ஒரு ஃபோனில் எடுத்துட்டு அது வெளியே வரதுக்கப்புறம் தான் இவர் வீடியோவை ரிலீஸ் ஆமாம் இது போய் நீங்கள் கோர்ட்லேயும் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இது வழக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியானதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யறது? இதே மாதிரி தான் அப்பயும் நடந்தது. அப்போ நடந்த அந்த சாத்தான்குளம் சம்பவத்திற்கு இன்ன வரைக்கும் நீதி வழங்கப்படலை. அதே மாதிரி தான் இன்றைக்கி திரும்ப போகணும். இதுக்கு வந்து நீங்கள் உடனடியாக நீதி வழங்கினால்தான் உங்களுடைய ஒரு நேர்மை வந்து, அதாவது இன்றைக்கி வந்து உள்துறை அமைச்சரத்தை பதவி வகிக்கிறவர்களுடைய நேர்மை வெளிப்படும். இது வந்து சிபிசிஐடி கொண்டு போயிட்டு அந்த வழக்குக்கு வந்து நடத்தும் போது அப்போ 5 பேர் சிக்கியிருக்காங்கன்னா 5 பேர் 5 வக்கீல் வைக்கிறது, 5 வக்கீல் வச்சு அதை பல ஆண்டுகளை வந்து கடத்திட்டு போகிறது, இதெல்லாம் வந்து நடந்தால் யாராவது உயர் அதிகாரியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கோ அல்லது ஒரு திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளை காப்பாற்ற வேண்டிய அவசியமோ இருந்தால் நிச்சயமாக வெளிப்படும். இன்றைக்கி வந்து ஊடகங்கள் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனும் ஊடகமாக செயல்படுறான். ஃபோன் வச்சுருக்கிறோம், மிகப்பெரிய. ஆமாம், அது வந்து என்றைக்கும் வெளிப்படும். அதனால் இதுக்கு மிக நேர்மையாக உண்மையாக இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை தங்களை வந்து அவங்க ஒரு மறுபரிசீலனையும் ஒரு மறு ஆய்வையும் செய்யணும். சொன்னதெல்லாம் அப்படியே போய் செய்கிறதும் கடினமாக நடந்து கொண்ட போது உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, இன்றைக்கி உங்கள் குடும்ப தெருவில் நிற்கிது அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு காவல் கீழ்நிலையில் இருக்கிறவங்க மேல்மட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அணுகுமுறையில் மாற்றம் நிச்சயமாக இருக்கணும். சின்ன சின்ன குற்றங்களுக்கு ஒரு எளியவர் கூட்டிட்டு போய் அவங்க மேலே தப்பே நடக்கலைன்னா கூட டக்குன்னு கை வாங்குறது, பிடிச்சி அடிக்கிறது, இந்த மாதிரி தான் காவல் இதெல்லாம் கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து சிசிடிவி வந்து இருக்குது. ஆனால் அந்த சிசிடிவி வந்து ரிமூவ் பண்ண சமீபத்தில் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு ஜட்ஜும் அட்வொகேட்டுக்கு இருக்கிற ரெக்கார்டு வந்து வெளியில் வந்துச்சு. அப்போ வந்து இந்த சிசிடிவி நாங்கள் வந்து நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து பேசும்போது, அப்போ நீங்கள் தப்பே பண்ணல, நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுன்றீங்க, ஆதாரத்தை வந்து நீங்கள் இன்றைக்கி டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து கோர்ட் எடுத்துக்குது. அதை வந்து ஒரு முறை ஒரு ஒன் டெஸ்ட்டில் அது தெரிஞ்சுது, அது சித்தரிக்கப்பட்டவையா சாதாரணமையா. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக தான். அதுக்காக நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இந்த இடத்துல சிசிடிவி இல்லாத இடத்துல போய் பணம் வாங்குறது அல்லது சிசிடிவி இல்லாத இடத்துல கூட்டு போய் அடிக்கிறது, அதுக்காக தான் இங்கே அடிச்சிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி நிறைய நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே, நீங்கள் உள்ளே வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதே வரதே சிசிடிவியில் இருந்தது. எல்லாமே ஆவணமாயிட்டு எல்லாம் ஆவணமாகுது. அதனால வெளியே தூக்கிட்டே சுற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன ஒரு ரூல் போட்டிங்கனாலும் அதை மறைப்பதற்கு அன்யூனிஃபார்மில் இருந்திருக்காங்க, லுங்கி கட்டிட்டு இருந்து சுற்றி. அதான் மிகப்பெரிய குற்றமாக சொல்கிறாங்க. இப்படி யூனிஃபார்ம்லேயே இல்லாமல் அதிகாரத்தை இப்படி கையில் எடுத்து இது யூஸ் பண்ணுறாங்க. இல்லை, அதுதான் இதைத்தான் இவங்க வந்து நாளைக்கு வந்து இது போலீஸே இப்படி செய்துன்னு யாரும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு கலவரம் அப்படின்னு நினச்சி கூட செய்துக்கலாம். எது செய்திருந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் அது நிச்சயமாக தமிழ்நாடு காவல்துறைக்கு மாபெரும் இழுக்குது. இந்த அரசு திமுக அரசுன்றது விட்டுருவோம், காவல்துறைக்கு மாபெரும் இழுக்குது. திருப்போணம் அஜித்குமார் சம்பவத்தில் வந்து கூடிய விரைவில் நீதி கிடைக்குன்னு நம்புவோம் சார். நிச்சயமாக நீதி மட்டும் இல்லை, காவல்துறை தங்களை மறு ஆய்வு சீராய்வு தங்களை வந்து ஒரு மறுபரிசீலனை அத்தனையும் செய்துக்கணும்னு நாம் வந்து இதன் வழியாக கேட்டுக்கலாம். கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.